வடக்கம்பலத்தோட நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிறு 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 இல்லைமா கொசுறு. அதாவது அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அதாவது சீமானன் அப்படி சொல்றாருன்னு நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய காளையம்மாள் அக்கா நாம் தமிழர்ல பார்த்தோன்னா ஒரு பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது சீமானை முந்தி சீமானுக்கு சில சப்போர்ட்டர் சில ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவரை தாண்டி பார்த்தோன்னா அக்காவுக்கு தான் அடுத்த கட்டமாக நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அந்த கட்சியில். அப்புறமா இந்த பிசிறு கொசுறுன்னு சில வார்த்தைகள்லாம் கேட்டு அக்கா மனம் உடைஞ்சு இந்த கட்சி நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு கேட்க இப்போ அக்கா எங்கே சேர்ந்துருக்காங்கன்னா ஏடிஎம்கில் வந்து இணைஞ்சிருக்காங்க. என்னன்னா ஏடிஎம்கில் வந்து இருந்துட்டாங்க. ஏன்னா மேடைக்கு அக்கா பேசுனாங்க, திருட்டு திராவிடத்தை ஒழிக்கணும், பெரியார் என்ன கிழிச்சிட்டாரு, ஈவேர் என்ன கிழிச்சாரு அப்படின்னு சொல்லி அக்கா மேடைக்கு பேசுனாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி மேலே போயிட்டு திராவிடத்தோல் நாம் நாசமானோம், திராவிடத்தோல் நாம் இழந்தோம் உறவுகளே அப்படின்னு பேசின அக்கா இன்னைக்கு ஏடிஎம்கில் இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா திராவிடம் வாழ்க பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்லி இனிமேல் அக்கா பேச போகிறாங்க. அது யாருக்கு எதிரானா நம்ம அதிபர் சீமானுக்கு எதிராக வந்து அக்கா பேச போகிறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சிகள் இனிவரும் காலங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியில் புதிதாக சில பிசிறுகள்லாம் சில வந்து உள்ள வந்திருக்கு. அதாவது மாலை முரசில் நம்ம துப்பட்டா போட்ட ஒரு சங்கி ஒன்று வந்து பேசியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா முதல்ல வீடியோ பார்த்தலாம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றா பேசுவோம். இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஆரம்பித்த காலத்தில் வந்து பெரியாரை தன்னோட முப்பாட்டன் கொள்கை தலைவர் அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து உங்கள் தலைவர் வந்துட்டு பெரியாரை வந்துட்டு பெரியாரா இவரா அப்படின்ற மாதிரி அவருக்கும் உங்கள் கொள்கைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுனீங்க. பெரியாரை நாங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுரிமை போராளியாக பார்க்குறோம். இங்கே அவரை சார்ந்து பயணிக்கிற பெண்கள் அரசியல் ஈடுபாடோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை முன்னாடி ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி நீங்கள் மாற்றி பேசுகிறது உங்கள் கொள்கைக்கு ஓகேவா, இல்லை அப்படிப்பட்ட பெண்களை உங்களால் கவர முடியும்னு நாங்கள் நினைக்கிறீங்களா? புரியுது. இப்போ சின்ன வயசுலேருந்து நானும் உங்களை மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது சமூக உரிமை போராளி, பெண் உரிமை போராளி அப்படின்னு சொல்லப்பட்டது ஐயா ஈவேராவே தான். இன்னைக்கு ஈவேரா அவர்கள் மட்டும்தான் சமூக நீதி போராளி, ஈவேரா அவர்கள் மட்டும்தான் பெண் உரிமை போராடினார். இன்னைக்கு தாரிகா சல்மான் மைக்கு பிடிச்சி இங்கே வந்து உட்காந்து பேசுறதுக்கு காரணம் ஐயா ஈவேரா தான் அப்படின்னு ஒரே ஒரு பின்பத்துக்கு பின்னாடி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறது தவறு. ஈவேரா ஐயாவும் போராடினார், நாங்கள் மறுக்கலை. இவரா தான் போராடினார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மறுக்கிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. அப்போ இது வந்து ஆரம்ப காலத்தில் நானும் தான் சொல்கிறேனே, சின்ன பிள்ளைல உங்களை மாதிரி புத்தகத்தில் ஸ்கூலில் மிஸ் நடத்தின கிளாஸை கவனிக்கும் போது ஈவேரா அவர்கள் தான் சமூக நீதி போராளி, ஈவேரா அவர்கள் மட்டும்தான் இவங்க பெண்ணடிமைத்தனத்தை நீக்கினார் அப்படின்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ பகுப்பாய்வு செய்யும் போது, கொஞ்சம் ஆழமாக திறனாய்வு செய்யும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல், நம்ம படிக்கக்கூடிய பணுவல்கள், நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள், இதெல்லாம் ஒரு டீப் டைவ் பெரியார் அவர்களை பற்றி பண்ணும்போது நமக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னா, அவரை பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, இப்படிலாம் அவர் பேசியிருக்காரே அப்படின்னு நம்ம அந்த விடுதலையையும் குடியரசையும் எடுத்துகிட்டு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லையா? அதாவது அக்கா பார்த்தோன்னா பகுப்பாய்வு செஞ்சு, அதாவது தேடி அலசி புரசி பார்க்கும்போது தான் பெரியாரை பற்றி இவ்வளோ அவதூறுகள், இவ்வளோ பண்ணாத ஒன்று பண்ணா மாரி வந்து காட்டுறாங்களே, ஒரு மாய பிம்பத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அக்காவுக்கு வந்து மன உளைச்சல் ஆகிப்போச்சு. எங்கே போய் பகுப்பாய்வு செஞ்சாங்கன்னா நம்ம நாம் தமிழருடைய பாசறை, அதாவது லேப் டெஸ்ட் பாசறையில் போயிட்டு பகுப்பாய்வு செஞ்சாங்க. அந்த பாசறைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது என்னன்னா அது ஆரிய கடப்பாறை, அதாவது திராவிட கோட்டை வந்து நான் பார்ப்பனை கடப்பாறை கொண்டு நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி உருவான ஒரு நாம் தமிழ் பாசறை. நீங்கள் அந்த பாசறையில் போனீங்கன்னா கண்டிப்பாக பெரியாரை பற்றி உங்களுக்கு அவதூறு தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதாவது சரி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, சரி ஓகே. அது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அதாவது பெரியாரை நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் பெரியார் தான் பண்ணார்ன்றது நாங்கள் வந்து ஏற்கலை, மற்றவங்க நிறைய பேர் பண்ணாங்கல்ல அதை பற்றி பேசுங்கன்றாங்க. சரி ஓகே, பெரியாரை பற்றி நாங்கள் என்ன பேசுகிறோம், பெரியாரை பற்றி என்ன பேசுகிறோம், இங்கே சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறோம். ஏங்க சாதி ஒழிப்பை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் பேசுங்கன்னா சரி ஓகே நீங்கள் பேசுங்கன்றேன். நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஆட்களோ சொல்கிறேன், உங்கள் அண்ணனோ சொல்கிறேன், இதனால் வரைக்கும் சாதி ஒழிப்புக்கோ இல்லை சாதி ஒழிப்புக்கான போராட்டத்துக்கு களத்தில் வந்து நின்றுக்கிறாரு பண்ண, இல்லை உங்கள் கட்சி சார்ந்த ஆட்கள்லாம் யாரும் வந்து நின்னாங்களா? அதாவது உங்களோட கட்சி சார்ந்த ஆட்கள் சொல்லுவீங்களா, எங்களுக்கு வந்து சாதி ஒழிப்புக்கு ஆட்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அவங்கள நாங்கள் பேச போறோம்னா பேசுங்கன்ற. அவங்கள பற்றி பேசுறீங்களான்னா பேசல. அப்போ சாதி ஒழிப்புக்கு வந்து ஒரு ஆயுதமாக பெரியார் எடுத்து நாங்கள் பேசும்போது இல்லை பெரியாரை வந்து நீ பேசாத, நிறைய பேர் இருக்கிறாங்களா, நீ அவங்கள பேசுன்ற. எங்களுக்கு பிடிச்சதுல நாங்கள் தானே பேசணும். நான் எந்த தலைவர் பிடிச்சிருக்கோ, யாரு ரொம்ப காட்டமாக பேசுறா, யாரோட பேரை சொன்னால் பார்ப்பனர்களுக்கும் சனாதனத்துக்கு அடி விடும், யாருக்கு எரின்றது எங்களுக்கு தெரியும். அதனால தான் பெரியார் என்ற ஒரு கடப்பாறை எடுத்து நாங்கள் பேசுகிறோம். இல்லை பெரியார் கடப்பாறை எடுத்து பேசாதீங்க, வேற கடப்பாறை எடுத்து பேசுன்ற. பேச மாட்டீங்களே, என்ன பண்ணுறீங்க? அதுக்கு நீங்கள் மாறா போயிட்டு சங்கிகள் போகிற மாநாட்டில் போயிட்டு பாரதியரை தூக்கி பிடிக்கிற விதமாக பெரியாரை வந்து கொச்சப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி மேலே போயிட்டு
பார்ப்பன சித்தாந்தத்தை வந்து நான் கொண்டு வர போறேன், பார்ப்பன ஐடியாலஜி நான் கொண்டு போறேன். ஏன்னாடி பார்ப்பனோட ஐடியாலஜி இங்க வந்து எவ்வளவு வந்து தாண்டவம் ஆடி எவ்வளவு மக்களை வந்து இங்க ஏற்றத்தாழ்வுடைய பேர்ல வந்து சனாதன கட்டுக்கதையில இறக்கி விட்டு இங்க எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கு, அதை பத்தி பேசுகிறான்னா போயிட்டு அந்த மேடையிலே போயிட்டு பெருமை பேசிக்கிறீங்க. அதாவது சிம்பிளா சொல்றேன், இப்படி சொல்றீங்கல்ல, அதாவது நான் நீங்க துப்பட்டா போட்டு வந்து சேனல் வந்து பேட்டி கொடுக்குறேன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்கன்ற. யாரும் சொல்லலை. சரி, யாரு காரணம் நீயே சொல்லலாம். உங்க பழனி பாபா சொன்னதே முதல்ல காது கொடுத்து கேளு. எவன் ஒருத்தவன் பெரியாரையும் அம்பேத்கரையும் நிராகரிக்கிறவனோ வேண்டான்னு சொல்றானோ அவனை நீங்க நம்பாதீங்க. அவன் பாப்பா அவனோட கைக்கூலி, அவனால பெரும் பிரச்சனை வரும். அது எங்க வந்து நிற்கன்னா சிறுபான்மை மக்களான முஸ்லீம் மக்கள் மீது தான் அது வந்து நிற்கும் எதிரா அப்படின்றாங்க. இன்னைக்கு நீங்க ஷோல வந்து பேசுறீங்க, துப்பட்டா போட்டு வந்து பேசுறீங்க, கரெக்டு தானே? நிறைய முறை இந்த பாயிண்ட் பேசிட்டோம். இருந்தாலும் சொல்றேன், கர்நாடகாவில் இது துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்லி சங்கிங் வந்து நிற்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த பொண்ணையா போட்டுக்கிட்டு துப்பட்டா, அப்ப நானும் காபி சட்டை போட்டு வருவான், காபி வேட்டி போட்டு வருவான், காபி துண்டு போட்டு வருவான் அப்படின்னு வந்து நிற்கிறான். என்ன காரணம்? அங்க எவனும் கேள்வி கேட்கல. ஆனா இங்க உள்ள பெரியார் இயக்கங்கள் வந்து கேள்வி கேட்குது. டேய், அந்த பொண்ணோட உரிமை அது வந்து ஒரு அடிமைத்தனமா இருந்தா கூட அவளே அது வேணாம்னு சொன்னா மட்டும்தான் அது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அவ அதை போட்டுக்கிறான்னா விரும்புறான்னா அது விடு, அதை நம்பிக்கை, அதை கை வைக்காதீங்கன்னு சொல்லி இங்க உள்ள பெரியாரிஸ்டுகள் லெஃப்ட் விங் ஐடியாலஜி பீப்புள் தான் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம். ஆனா ஒட்டுமொத்த சங்கிகளும் பார்த்தோன்னா துப்பட்டா தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி தினம் இங்க வந்து முஸ்லீம் மக்கள் மீது வெறுப்பு விதைச்சுன்னு இருக்காங்க. அப்படியேப்பட்ட சங்கிங்க நடத்துற மாநாட்டில் போயிட்டு மீட்டிங்ல போயிட்டு ஒன்னா வந்து மைக் பிடிச்சு பேசுறாரு. எப்படி பேசுறாரு? பார்ப்பன கடப்பாறை கொண்டு நான் பெரியாரை உடைப்பேன்னு. பெரியார் உங்களுக்கு என்னடா அப்படி பண்ணாரு? ஏன் எரியுது? முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து பேசு. பெரியாரால உனக்கு என்ன ஆபத்து சொல்லு? உன்னை வந்து ஏன்னா மதம் மாற சொன்னாரா? ஆனா அங்க ஒன்னா சீமான் என்ன சொன்னாரு? முஸ்லீமோட வாக்கு எனக்கு வேண்டாம், இந்த வாக்கு போட்டு எனக்கு வந்து நான் வந்து வெற்றி பண்ண அவசியம் கிடையாது, இதெல்லாம் சாத்தான் பிள்ளைகள், மதம் மாறி தாய் மதம் வாங்க அப்படின்றாரு. உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா மதம் மாறி தான் வாயா ஒன்ன சொல்ற மாதிரி. அப்ப பெரியார் மீது இவ்வளவு வெறுப்பும் வன்மம் உனக்கு வருதுன்னா அப்ப மாற்றாண்டி ஒரு தலைவரை வந்து காட்டுறல, அந்த தலைவரை வச்சு நீ பேச வேண்டியதானே? இங்க பெரும் பிரச்சனை என்ன? சாதி ஒழிப்பு தானே, சமூக விடுதலை. சாதி ஒழிப்பு பத்தி பேசு. ஒன்ன பேசுறாரா? போற மேடையெல்லாம் போய் முதலில் வந்தவன் முதலியார், நான் ஏன்டா என் குடியை மறைக்கணும், நான் ஏன்டா என் குடி அடையங்களை வந்து நான் சொல்லக்கூடாது, பெருமையை பேசுறான்றாரு. ஏன்னா ஏற்கனவே எங்க ஊரும் சரி தனித்தனியே வாழ்ந்துட்டு இருக்கு. மக்கள் தினம் ஏதோ ஒரு வந்து அன்டச்சபிள் சாதியால வந்து பாதிக்கப்படுறான், கொல்லப்படுறான். இன்னைக்கு பாருங்க சிவகங்கையில எங்கெங்க எப்ப பார்த்தாலும் தினம் ஒரு செய்தி. என்னைக்குன்னா ஒன்ன ஒரு நாள் பேசிக்கிறாரா? இளவரசன் படுகொலை வந்து சூசைடு சொன்ன ஒன்ன. அப்ப இந்த மாதிரி ஒரு சாதி வெறியோட ஒரு இன வெறியோட வாழக்கூடிய ஒன்னங்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்னோட பாசர்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து நீ வந்து இழிவுபடுத்துற விதமா ஈவேரா ராமசாமி அப்படின்னு சொல்லி பேசுறே. இதெல்லாம் நியாயமா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் வந்து நிற்போம். பெரியாரிஸ்ட் போன்ற ஆட்களும் லெஃப்ட் விங் ஐடியாலஜி பீப்புள்ஸா வந்து இங்க முதல்ல களத்துல வந்து நிற்பாங்க. ஒன்னும் ஒருபோதும் வந்து நிக்கப்பட்டப்பல, சும்மா மீட்டிங் வந்து மைக்கு பிடிச்சி பேசிட்டு போவோம்ல, அவ்வளவுதான். அப்புறமா நம்ம துப்பட்டா போட்ட சங்கி அக்கா அதே மேடையில பெண்களோட சம வாய்ப்பை பத்தி எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசு தரம் சொல்லுது. மத்திய அரசு 33 விழுக்காடை இன்னும் பேப்பர்ல தான் வச்சிருக்கு, செயலுக்கு கொண்டு வரல. மத்திய அரசுக்கு 2039 தான் அது கனவா இருக்கு. மத்திய அரசுக்கு 2039 கனவு. ஆனா நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் 2019 எங்களுக்கு நனவான ஒரு வரலாறு. 2019 தொட்டு 2026 வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலாக நாங்கள் 50 விழுக்காடு ஆண்களுக்கும் 50 விழுக்காடு பெண்களுக்கும் இடம் கொடுத்துட்டு வரோம். பாராளுமன்ற தேர்தலில் 20 ஆண் வேட்பாளர்கள் 20 பெண் வேட்பாளர்கள். அக்கா சொல்றாங்க நாங்க வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு வந்து இடம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஆங்கர் வந்து கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாரு. சும்மா ஜெயிக்காத ஒரு கட்சி தாங்க, நீங்களும் வெற்றி பெற மாட்டீங்க, சும்மா பேசணும் பேசிக்கிறீங்க, வாய்ப்பு தரீங்க, உங்களுக்கு ஜெயிக்கின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டார். அக்கா சிறப்பு அடிச்ச மாதிரி ஆச்சு. இல்லை நாங்கள் அதிகாரத்தில் வந்து நாங்கள் கிழிப்போம், இப்போ நாங்கள் இப்போ இருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னா அதிகாரத்தில் வந்து நாங்கள் வந்து பெண்ணோட பாதுகாப்பை பற்றி பெண்ணோட நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். எனக்கு புரியல. அதுன்னா நீ எல்லாரும் பார்த்தா அதிகாரத்தில் வந்து தான் வந்து நொட்டுவீங்களா? புரியல. ஏன் இப்போவே நீங்கள் வந்து சில வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டீங்களா? பெரியார் என்ன சிஎம் ஆகிட்டு தான் வந்து களத்தில் வந்து நின்னாரா? அப்படிலாம் இல்லை. ஸோ அவர் ஓடினார் தானே, தன்னோட சாகும் காலத்தில் கூட பார்த்தோன்னா மூத்திர செடி தூக்கி ஓடினார் தானே களத்தில் மக்களுக்காக. அந்த மாதிரி போக சொல்லு ஒன்றுண்ணே, இல்லை நீங்கள் போங்க, ஆனால் சிஎம் தான், அதுக்கு வரைக்கும் எதுவும் விஷயம் பண்ண மாட்டீங்க. அப்போ அதிகாரத்தில் போயிட்டு நாங்கள் பண்ணுவோம் கிளிப்புனா இதெல்லாம் ஏமாற்று வேலை. முதல்ல செயலை காட்டுங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? சாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணுறீங்க? பெண் பாதுகாப்பு பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெண் பாதுகாப்பு பற்றிலாம் நாம் தமிழெல்லாம் பேசவே கூடாது. பெண் பாதுகாப்பு அக்கா வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்துல பெண்களோட பாதுகாப்பு சிறந்த உதாரணம் வந்து
நாம் தமிழ் சீமான் தான் அப்படின்றாங்க. அக்கா எப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்றீங்க? விஜயலட்சுமி அக்கா ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும், கிழிச்சிருவாங்க. அதாவது விஜயலட்சுமி அக்கா மட்டும் இல்லை, நிறைய அக்காக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அண்ணனோட. அது மட்டும் இல்லை, உங்க கட்சியில் வந்து இடமாவனம் கார்த்திக் அவரு என்ன மாதிரி கதைகள் பண்ணாரு. இளைஞர்களை வந்து ஒரு ஈட பெண்மணி வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையை காட்டி ஏமாத்தி விட்டாரு. சாட்டை விட வரலாறு ஒன்று, அது ஒரு பக்கம் ஒன்று வந்து இருக்கும், அது ஒரு காரி முஞ்ச வரலாறு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியிலே பார்த்தோன்னா ஒரு பொண்ணை வந்து பாலியல் பண்ணி கேஸ்லாம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ நீங்களாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருங்க உஷாரா. ஏன்னா அந்த கட்சி எவ்வளோ மோசமான கட்சின்றது அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா அண்ணனே வந்து சொன்னார், என்னங்க நான் போயிட்டு விஜயலட்சுமி கொண்டு போயிட்டு என்ன காட்டுக்குள்ளேயே போயிட்டு கற்பழிச்சேன் அப்படின்றாரு. அது எப்படி கூட நிறைய பெண்களை உட்கார வச்சுட்டு அவள் காசு கொடுத்து அவள் காசுக்காக வந்தால் நான் போனேன்றாரு. இதெல்லாம் பாரு எப்படி ஒரு தலைமை பேசுகிற வார்த்தையா செயலா. இதை சொல்லும் போது தன்னோட மனைவரை கெக்க பக்குன்னுது. ஏங்க கொள்ளைக்காட்டில் பழகிறதுங்களுக்கு ஆளே இல்லையா, இந்த பொண்ணு தான் கிடைச்சாலான்னுது. ஏன்னா அதாவது மக்களாக கேட்பாங்க பார்த்து, ஏமா என்னம்மா உன் புருஷன் இந்த மாரி ஒரு தப்பான வேலை செஞ்சுக்கிறான், செருப்பை கழட்டி விலக மாறது எடுத்து 2 வாங்குறதை விட்டுட்டு உனக்கு பழகுறது வேற ஆளே இல்லையா, இன்னும் 4 பேர்கிட்ட போக வேண்டியதானே அப்படி மாரி பேச அந்த அம்மா. யாரு? சீமானோட மனைவி. அப்ப நீங்களாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. ஏன்னு சொல்றேன்னா, நம்மளோட காளியம்மல் வந்து ஏன் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா வரலாறு எடுத்து பாருங்க. அதாவது பெண்களுக்கு வந்து முன்னுரிமை, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றவங்க ஒன்னெல்லாம் பார்த்தோன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்களே இன்னைக்கு மேடையில் நிறைய பேசுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நாம் தமிழ் சப்போர்ட் அப்படியே கொஞ்சம் பெருகுதுன்னு வச்சுங்க, அதிகமாகுதுன்னா சீமானுக்கு வந்து மேடையில் வந்து ஏறும்போது கைத்தட்டல் வந்து கம்மியாக இருக்கு. ஆனால் காளியம்மாள் வரும்போது கைத்தட்டல் அதிகமாக இருந்தது. அந்த மாரி நீங்களும் ஒரு காலத்தில் வரும்போது கைத்தட்டல் நிறைய வாங்கிச்சுன்னா உங்களையும் ஒரு பிசுரை தான் பார்ப்பாரு அவரு. இந்த பிசுரத்துக்கு வெளியே போடுறான் அப்படிதான் பார்ப்பாரு. ஏன் சொல்றேன்னா, அண்ணனுக்கு வந்து ஜெயிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் செட்டும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா இந்நேரம் அண்ணன் வந்து யாரோட கூட்டணி வச்சு நம்ம தம்பிகளை வந்து ஒரு 4 பேர் 5 பேரை பார்லிமெண்ட்டுக்குள்ள அனுப்பிச்சு விடு, சட்டசபைகளை அனுப்பிச்சு விடு, நம்மளோட பிரச்சனை பற்றி பேசுங்க, மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்படிலாம் அண்ணனுக்கு வந்து ஆசை கிடையாது. என்னன்னா அண்ணனுக்கு வந்து ஓட்டை பிரிக்கிற வேலை. என்னவா செயல்படுறாங்கன்னா, இவர் வந்து ஆர்எஸ் பிஜேபியோட கைக்குள்ளேயே செயல்படுறாரு. இங்கே வந்து ஆளும் கட்சியாக இருக்கிற அந்த கட்சியை வந்து எப்படின்னா காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக காசை வாங்கிட்டு, அது அண்ணனோட வரலாறு எடுத்து பாருங்களா. முதல்ல பெரியாரோட சித்தாந்தத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள், பெரியாரை பற்றி பெருமையை பேசின ஒரு ஆள், இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி போன்ற ஆட்கள் வந்து பார்ப்பனர்கள் வந்து காசை கொடுத்து, தம்பி நான் காசு தரேன் வாடா, நீ பெரியார் அடி, பெரியார் வந்து தமிழன் இல்லைன்னு சொல்லு, அவனுக்கு தமிழனுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லு, தமிழன்னா அது நாம் தமிழர் கட்சின்னு பேரை வச்ச நான் தானே தமிழன் சொல்லு, பெரியாரை யாரை சப்போர்ட் பண்ணாலும் அவன் வந்து தமிழன் இல்லை, அவன் தெலுங்கரன்னு சொல்லு அப்படின்னு வந்து ஒரு மாய பிம்பத்தை ஃபார்ம் பண்ணி ஒன்னனுக்கு வந்து ஒரு மசாலா போல வந்து சாணி கோமியத்தெல்லாம் வந்து தெளிச்சு விட்டாங்க. அதனால தான் ஒன்னம் பார்த்தா பெரியார் கண்ட வந்து அவன் வந்து வேற ஒரு மொழிக்காரன் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் பெரியார் கடிக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரியாரோட பெருமைகள் வந்து ஒன்னம் வந்ததுக்கப்புறம் தான் பெருசாகிடுச்சு. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம், பாராட்டலாம். ஏன்னா வாழ்த்துக்கள்னா உண்மையாகவே வந்துன்னா பெரியாரை பற்றி எனக்கே ஒரு காலத்தில் தெரியாமல் தான் இருந்தேன். அதாவது ஒன்றும் சொல்லுவார், நாங்கள் வந்து தமிழன்டா, திராவிடன்னு சொல்லாத, நாங்கள் தமிழன்றாரு. அது வரலாறு எடுத்துப்பாரியோ, அதெல்லாம் வந்து எல்லாரையும் தெரிஞ்ச விஷயம் தான். சவுத்தில் நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை வந்து திராவிடர்கள்லாம் சொல்லி வந்து அழைச்சாங்க. அது வந்து வரலாறுலேயே வந்து இருக்கு. உங்களுக்கு வேணா திராவிடோட பேர் பிடிக்கலையா, அது தூக்கி போட்டு போயிட்டாரு, நாங்கள் போட்டுக்கிறேன். தமிழர்களாகிய நாங்கள் திராவிடோட பேரை நாங்கள் ஏற்றுக்கிறேன். திராவிடம் தமிழன் தான் நாங்கள், ஓகேவா? திராவிட தமிழ்ன்றதுல இருந்து அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஏன், அது ஒரு ஆரியத்துக்கு எதிரான விஷயம். ஆரியம் என்னன்னா மனு தர்மம், சனாதனம், அந்த சாதி ஒழிப்பு, அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு திராவிட கோட்பாடு. அதை எடுத்துக்கிறது என்ன தப்பான விஷயம்? அப்ப சாதி வேணும், பார்ப்பன சித்தாந்தங்க வேணும், இந்த பேசிங்க வேணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் பார்த்தோன்னா திராவிடத்தை தூக்கி போடு, ஆரியனை கொண்டு வந்து சேர்த்துக்கு. அதாவது ஆர்எஸ்எஸ் ஹெச் ராஜா என்னோட தாத்தா முப்பாட்டன், பாரதியார் என் தாத்தா முப்பாட்டன், வள்ளுவரை கண்டா அவன் இவன் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் நீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு திராவிடன்ற வார்த்தை கசக்குதா, தூக்கி போட்டு போங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தமிழர்களாகிய எங்களுக்கு திராவிட வார்த்தை பிடிச்சிருக்கு, எங்களை உரிமை. எங்களை வந்து நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னா செருப்பு கழட்டடிப்போம். அப்ப வீடியோட இறுதியா நம்ம அக்காக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நாம் தமிழ் கட்சியில போயிட்டா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, அண்ணன் வந்து உரிமைகளை வந்து மாத்தி கொடுத்துருவாரு, உரிமைகளை வந்து மீட்டு கொடுத்துருவாரு அப்படின்லாம் நீங்க வந்து கனவுல காணாதீங்க. அண்ணனோட வேலைகள் வந்து இப்படி கிடையாது. அதாவது அதிகாரத்தில் போயிட்டு ஓட்டு வாங்கி ஒரு சட்டசபையிலோ பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. அவரு ஓட்டை பிரிச்சு காசு வாங்குற ஆளு. அதனால நீங்களும் அப்படி பார்த்து சூதானமா வந்து இருந்துங்க. நாளைக்கே உங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு, மக்கள் சப்போர்ட் வந்துச்சுன்னா
அடுத்து பிசிறு நீங்களா கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காளியம்மாள் பார்த்தோன்னா காளியம்மாள் வந்து நாம் தமிழ் கட்சியில பெரும் செல்வாக்கு இருந்தது. அக்கா வந்தாவே பார்த்தோன்னா கைத்தட்டு அப்படியே பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு இருந்தது. ஏன்னா அக்கா அன்னைக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து பேசினாங்க, திராவிடம் திராவிடம் திராவிடத்தால் இழந்தோம், திராவிடத்தில் நாம் வந்து மாறினோம் ஒழிந்தோம்னு. இப்போ ரெண்டாவது திராவிடத்தை வந்து போற்றி புகழும்படி அக்கா பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ நாளை காலப்போக்கில் உங்களுக்கும் வரும். தயவுசெய்து வந்து பழனி பாபா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க. பழனி பாபா வந்து என்ன சொல்லியிருக்காரு, சிறுபான்மை மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் எதுன்றது தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. இப்படி வந்து தற்குறித்தனமா அறவேற்கிட்டத்தனமா வந்து ஈவேரான்னு சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க. போகிற போக்கில் பார்த்தோன்னா தமிழ் மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. பார்த்து சுதனமாக நடந்துங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.